கிடைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிற விஷயம் ஏதோ ஒரு வகையில ரோகிணிக்கு தெரிஞ்சிருது. ரோகிணி இப்ப நேரா வீட்டுல நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ எதுக்காகடி இங்க வந்திருக்க? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடி போடின்னு சொல்றேன்லன்னு சொல்லிட்டு ரோகிணி அடிச்சு தொடுத்துறாங்க. இங்க பாருங்க, எனக்கும் மனோஜுக்கும் கோர்ட்ல ஹியரிங் போயிட்டே இருக்கு. அதுக்குள்ள மனோஜுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணா என்ன அர்த்தம்? அதெல்லாம் முடியாது. இப்பவே நீங்க நிறுத்துறீங்களா இல்ல நான் போலீஸா வர வைக்கட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அமெரிக்காக்காரங்க என்ன நடக்குதுங்கன்னு சொன்னதும் மீனா நீங்க பயப்படாதீங்க, இவர் தான் என்னுடைய புருஷனுடைய அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க. இவங்க பணக்காரங்க அப்படின்னு நல்லா சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இருக்கிற விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணதுனால இவங்கள மனோஜ் விவாகரத்து பண்றாரு. கோர்ட்ல ஹியரிங் போயிட்டு இருக்கு. இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு சொன்னோம் இல்ல, இவங்க தான் அந்த ரோகிணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி கிடையாது, கல்யாணின்னு சொல்லிட்டு மீனா எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது. மீனா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை? என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம என்னுடைய லைஃப்ல நீ ஸ்பாயில் பண்ணாத. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு விஜயா அவ என் மருமகடி, அவ சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? ஒழுங்கா இங்க இருந்து போறியா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்தாங்க பார்லர் அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? எதுக்காக இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் மனோஜுக்கும் அமெரிக்கா பொண்ணுல இருக்க அரிணிக்கு 2 பேருக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இப்ப தேவையில்லாம நீ இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. போலீஸ வர வைக்கிறியா? தாராளமா வரவேம்மா, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. நாங்க ஒளிவு மறைவா ஏதாவது தப்பு பண்ணாதானே இப்போ நீ போலீஸை கூட்டிட்டு நீ பிரச்சனை பண்ணணும். இப்ப நாங்க மனோஜ் கல்யாணம் ஒண்ணும் பண்ணலையே, நிச்சயதார்த்தம் தானே பண்ண போறோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே ரோகிணி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், மனோஜ் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, மனோஜ், நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாலும் உன்னை உயிருக்குயிரா விரும்புறேன். ஐ லவ் யூ மனோஜ். நீ மட்டும்தான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்க. நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? சொல்லு மனோஜ்னு சொல்லிட்டு ரோகிணி அழுது டிராமா பண்ண. உடனே அந்த இடத்துல மனோஜ் நீ டிராமா பண்ணா நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாற போறது கிடையாது. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன்னை விவாகரத்து பண்றது நான் உறுதிதான். இப்ப நான் நிச்சயதார்த்தம் பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா மனோஜ் சொல்றாங்க. இங்க பாரு பார்லரம்மா, என் அண்ணன் அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாரு. அதுக்கு முன்னாடி மோதிரம் போடுவாரு. எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதை கண் குளிர பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்து, மீனா, ஸ்ருதி, ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி கிண்டல் பண்றாங்க. இப்ப மனோஜ் கிட்ட பேசி பார்த்தும் வேலைக்கு ஆகலன்னதும் நேரா அண்ணாமலை கிட்ட போயிடுறாங்க. ரோகிணி, அங்கிள், இந்த குடும்பத்துல என்னுடைய கஷ்டம் 2 பக்கத்தோட கஷ்டத்தை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்ப நான் உயிரோடு இருக்கும் போதே மனோஜ் மேல எந்த அளவுக்கு உயிரா இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்றது சரியா? சொல்லுங்க அங்கிள் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கான பிராயச்சித்தோ, அதுக்கான தண்டனை வேண்டாமா? மனோஜோட லைஃப், மனோஜ் என்ன முடிவு பண்றானோ ஒரு பெத்த அப்பாவா அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்க வேண்டாமா? அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் பண்றோம். இது எல்லாமே எங்க ஏற்பாடால தான் நடக்குதுன்றாங்க. அங்கிள், இவங்க கூட நீங்களும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? இந்த குடும்பத்துல நியாயமா நீங்க மட்டும் தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில நீங்களும் என்ன ஒட்டுமொத்தமா கழுத்தறுத்துட்டீங்கல்ல. எப்படிதான் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சோ பாக்குறேன். அதே மாதிரி கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு பாக்குறேன். என்கிட்ட இருந்து விவாகரத்து கிடைச்சாதானே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. ஒருவேளை என்கிட்ட விவாகரத்து கிடைக்கலன்னா அப்புறம் எப்படி நீங்க மனோஜுக்கு கல்யாணம் பண்றீங்கன்றத நானும் பாக்குறேன்றாங்க. பார்லர் அம்மா, நீ எப்ப பாரு சவால் விடுற. அந்த சவால்ல நீ தோத்துதான் போற. இவ்ளோ தப்பு பண்ணியும் உன் திமிரு இன்னமும் உன்னை விட்டு போயிருக்கான். கண்டிப்பா மனோஜுக்கு அவன் விரும்புற பொண்ணு கூட கல்யாணம் கண்டிப்பா பண்ணிதான் வைக்க போறோம். நீ இதே மாதிரி பொய் சொல்லி கடைசியில ஒண்ணுத்துக்கு உதவாத அழிஞ்சுதான் போக போற. உன்னை நினைச்சு கூட எங்களுக்கு கவலை கிடையாது. உன் பையன் கிறிஸ்டியன் நினைச்சுதான் எங்களுக்கு கவலையா இருக்கு. உன்னால அந்த பையன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. டேய் முத்து, உன்னால தான்டா என்னுடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட்டேன். உன்னை உயிரோட விடவே மாட்டேன். மீனா, நீயும் என் வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க இல்ல. ஒட்டு மொத்தமா உங்க சந்தோஷத்தை கெடுக்கல. என் பேரு ரோகிணி கிடையாது. நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்றத
நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ரோகிணி சவால் விட்டுட்டு அங்கிருந்து போறாங்க. இது மீனாவுக்கு ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கு. மீனா முகம் வாடிட்டு இருக்கிறத பாக்குற முத்து, என்னாச்சு மீனான்றாங்க. இல்லைங்க, இப்படி இவ சவால் விட்டுட்டு போறாளே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவ சவால் விடுறதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு நீ பேசிட்டு இருக்க, விடு மீனா, பாத்துக்கலான்னு சொல்லிட்டு முத்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மீனாவுக்கு. இப்ப ரோகிணி சொன்னபடியே முத்து மீனாவை என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.